உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அப்புறம் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்க பசங்களுக்கு. விஜய் வந்ததுனால விளைவு வச்சுக்கோங்களேன். நீங்கள் விரும்பும் லேப்டாப் அது 5 லட்சத்துக்கு இருக்கலாம், 3 லட்சத்துக்கு இருக்கலாம், 50,000க்கு இருக்கலாம், 40,000க்கு எப்படியாவது ஓட்டு போட்டு தொலைக்கடாடே அப்படின்னு சொல்லி கொடுக்க போறீங்க. 6,000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்க போறாங்க. அப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட்ல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அரசியல் ஆளுமைகளும் அரசியல் சிந்தனைகளும் அரசியல் கொள்கை கோட்பாடுகளும் எதுக்கு சார்? திஸ் இஸ் அ கேன்சர். நீங்க ஒரு இடத்துல உடம்புல கேன்சர் வரும்போது அந்த இடத்துலயே வெட்டி எறியணும். அதை விட்டுட்டீங்கன்னா எங்க திராவிட மாடலை தான் எல்லாரும் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க போது கேன்சர் நாடு பூரா பரவுறது பெருமை இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக காலை உணவு போட்டது வந்து மிகப்பெரிய விஷயம். அது போட்டதுனால எல்லாருமே ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் ஓட்டு. நாளைக்கு வர்ற அரசு அது வாபஸ் வாங்கிடுமா? டபுள் இன்ஜின் சர்க்கார் வரப்போகுதுன்னா 2,500ன்ட்டா இந்த 1,000 ரூபாய் என்ன ஆகும்? வெங்காயம் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா 2,500 வந்துடும். இல்லைங்க, நான் சொல்லலைங்க. மத்திய அரசே 6,000 ரூபாய் கொடுக்குங்க அந்த வருஷத்துக்கு சார். வருஷத்துக்கு 2,000 ரூபாய். எப்போதுமே ஃபுல் லைனை சொல்லுங்க, பாதியில மக்களை குழப்பாதீங்க. அது 6,000 ரூபாய் வருஷத்துக்கு. 10,000 ரூபாய் பீகார்ல கொடுத்தது வாழ்க்கையில ஒரு முறைக்கு. அதெல்லாம் துட்டு வாழ்க்கையில ஒரு முறை. அதாவது களம் இப்போ எங்கே போய் நிற்கிது அப்படின்னு சொன்னால் விஜயை சார்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க வந்து இப்போது திமுகனுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து விஜயை நோக்கி போயிடும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன் இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு நபர்களாக மட்டும்தான் அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அது வந்து கட்சியை விட அவர்கள் வந்து பெரிய ஆட்கள் கிடையாது. கட்சி தான் வந்து அதை முடிவு பண்ணும். அப்போது அதிமுக பாஜகவோட கூட்டணி வந்து இன்னும் வலுவாக தான் இருக்குது. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உள்ள கூட்டணியாக வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட்டணியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உள்ளே இருக்குது. அதாவது அவர்களை சார்ந்த மக்கள் வந்து விஜயை நோக்கி நகருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறாங்க? இப்போது திமுக வந்து இப்போ அவங்க சொல்கிற மாதிரி திமுக வந்து கூட்டணியை அவங்க உள்ளுக்குள்ளேயே இன்னும் அதை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதிக இடங்கள் ஆட்சியல் பங்குலாம் இருக்குது. பட் ஆனால் வந்து அவங்க வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் இந்த எலெக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸ் உட்பட சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு பேனலாக போட்டு போய் ஸ்டாலின் எல்லாம் பார்த்துருக்காங்கல்ல இப்போது. அதனால் அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள், விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த எலெக்ஷனில் ஒருவேளை 26 விஜயோடைய செல்வாக்கை பார்த்துட்டு 29 அந்த மாதிரி ஆப்ஷனில் ட்ரை பண்ணுவாங்களே தவிர அவரோட விஜயோடைய ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு தெரியாத போது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு அஷ்யூர்டு விக்டரியாக இருக்குது 3 எலெக்ஷனாக. அதனால் நம்ம இதோடைய பயணப்படலாம், அவரோட ஓட் பேங்க் தெரிஞ்ச பிறகு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடோட முக்கியமான விஷயம் என்னென்னா பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் காலுண்டு வைக்கக்கூடாது. அதுதான் பாயிண்ட். அதில் தான் அவங்க ஒன்றுபட்டுருக்காங்க. அது நீங்கள் சரியா தப்பா அதெல்லாம் அந்த கேள்வி தான் கேட்கலாம். பட் அவங்க அதில் தான் ஒன்றுபட்டுருக்காங்க. இந்தியா கூட்டணி அப்படி தான் இருக்குது, இங்கேயும் அவங்க அதில் தான் இருக்காங்க. இந்தியா கூட்டணி தோற்றுன்னு இருக்கிறது வேறு விஷயம், தமிழ்நாட்டில் வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறது முக்கியமான விஷயம். அப்போது இந்த வெற்றியை இழக்கிறதுக்கு அந்த கட்சிகள் எதுவும் விரும்பாது. இப்போ சார் சொல்கிற மாதிரி விஜய் பக்கத்தில் விசிகா ஓட்டு போயிடும், கம்யூனிஸ்ட் ஓட்டு போயிடும், பல பிரச்சனைகள் இருக்குலாம் சொல்கிறாருல, அதெல்லாம் தாண்டி தான் அந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு இருக்குது. அந்த கட்டத்தில் அவங்க ஒன்றுபடும் போது கட்சியுடைய கட்டளையை அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கடைசியில் இதாங்க நமக்கு முக்கியமான விஷயம். அதை விட இதெல்லாம் விடுங்க, இந்த எலெக்ஷனில் அவங்க வரக்கூடாது, அவ்வளோதான், அவங்க வலு பெறக்கூடாது பாஜக அப்படின்ற விஷயத்தை தான் அந்த கட்சிகள் முன்னாடி வைக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு நம்ம ப்ரிசம்ஷன் தான். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி விசிகே ஓட்டு விஜய்க்கு போயிடுன்றது ஒரு ப்ரிசம்ஷன் தான். ஓகே, நான் வந்து போகாது, அது அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்பாங்க தொடர்ந்து ஒரு ப்ரிசம்ஷன் தான். இதெல்லாம் வந்து ஒரு இந்த ப்ரிசம்ஷன் சிலது நடக்கும், சிலது நடக்காத போகும். பட் என்னுடைய பார்வையில் வந்து அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கிறது வந்து பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, அந்த பாஜக கொள்கைகளுக்கான எதிர்ப்பு, தமிழ்நாட்டுக்கு பாஜக என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கோ அதை சொல்லி மக்களை திரட்டுற ஒரு எதிர்ப்பு. அதில் தான் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதிமுகவை ஏன் நேரடியாக பண்ண மாட்டாங்கன்னா அதிமுக பாஜகவில் இருக்கிறதுனால பாஜகவை பண்ணாலே போகிறோம். அதிமுக சீட் ஷேரிங்கில் வந்து அவர் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தார். 130 வரைக்கும் இறங்க வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை முன் வைக்கிறார். ஆனால் அதிமுகவுக்கு அந்த தேவை இருக்காது, அவங்க நிறைய சீட்ஸ் முன் வச்சுருவாங்க. அப்போ இந்த சீட் ஷேரிங் அது ஒரு பின்னடைவு கொடுக்குமா திமுக? இப்போ கமல் சேர்ந்ததுனாலையோ இல்லை ஓபிஎஸ்ஸே அங்கே போய் சேர்றதுனாலையோ வந்து தினகரனே சேர்றதுனாலையோ அதிகபட்சமாக 10 பேருக்கு 10 சீட் பிரச்சனை ஆகும். ஆனால் அங்கே பிரச்சனை என்னென்னா போன மாட்டி அவங்க 188 இடத்துல உதயசூரியனில் போட்டி போட்டாங்க. 188 நினைக்கிறேன் இப்போ கரெக்டு. அதனால் வந்து இந்த வாட்டியும் அதுக்கு குறையாத போட்டி போடுவாங்க. இன்னும் உதயசூரியன் நிற்க வச்சுருவாங்க, அவ்வளோதான், வேற என்ன இருக்குது.
வரவங்களை கமல் உதயசூரியன் நிற்க வச்சுட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும்? எல்லா பார்ட்டியும் அதுதான் பண்ணும். இப்போ ஏடிஎம்கேவே பார்த்தீங்கன்னா போன வாட்டி 23 இடத்துல போட்டி போட்டாங்க, ரிட்டையரில் நிற்க வைக்கிறாங்கல்ல. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா உதயசூரியன் சின்னம் நிற்கும். அவங்க 130 குறையறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. 130 இடத்துல போட்டி போட்டு 117 இடத்துல வின் பண்ணுறதுலாம் சாத்தியமே கிடையாது. 150 இடத்துல போட்டி போட்டால் 117 இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே தான் ஏடிஎம்கேக்கும் அப்ளை ஆகும். ஏடிஎம்கேவும் போன வாட்டி அவங்க 190க்கு மேலே போயிட்டாங்க ஏடிஎம்கே. ஸோ அதனால் வந்து அவங்க 117 எடுக்கணும்னா கொஞ்சம் 160-70க்கு மேலே தான் போட்டி போட்டானோ. குறைந்தபட்சம் மினிமம் திமுக வந்து 175 சீட்டு கீழே போட்டி போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் எந்த கட்சி போனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அது கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவங்க துணிஞ்சு களத்தில் இறங்குவாங்க தான் என்னோட கருத்து. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ பெண்கள் ஓட்டு 1000 ரூபாய் கொடுத்தாலும் விழாதுன்னு சார் சொல்கிறாரு. போடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இஷ்யூ பேஸ்டாக வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ டெல்டா சார்ந்த பிரச்சனைகள் வந்து பேசும்போது அதை வந்து அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலேயே டெல்டாவில் வந்து பிரச்சனை இருக்குது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதை வந்து கடந்து போகிறாரு. ஆசிரியர்கள்ட்ட பிரச்சனை இருக்குது, தூய்மை பணியாளர்கள்ட்ட வந்து பிரச்சனை இருக்குது. இப்போது மக்கள் சம்பந்தமான விஷயங்கள், இஷ்யூ பேஸ்டான விஷயங்களை வந்து அவங்க இப்போ கையில் எடுக்கிறாங்க. அப்போது அதை எப்படி டிஎம்கே வந்து பீட் பண்ணும்? இல்லை, ஒரு இஷ்யூ பேஸ்டாக இருந்தால் கூட சார், இண்டிவிஜுவலுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருந்தால் முக்கியம். அவங்க மைக்ரோ லெவலில் வேலை செய்கிறாங்க. டிஎம்கே இண்டிவிஜுவல் ஓட்டை வாங்குறாங்க. இப்போ 28 லட்சம் பேருக்கு இன்னும் கூடுதலாக உரிமை தொகை கொடுக்குறாங்க. 12ஆம் தேதியிலேருந்து 1.25 கோடியிலேருந்து 1.5 கோடியாக மாறுது ஆக்சுவலாக. அப்புறம் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்க பசங்களுக்கு. விஜய் வந்ததுனால விளைவு வச்சுக்கோங்களேன். அதுதான் திமுகவின் 2026 திமுக 6000 ரூபாய் பொங்கல் கொடுக்க போறாங்க. சரி, இதெல்லாம் வந்து நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது இவ்வளோ இஷ்யூ இருக்கு, தூய்மை பணியாளர் இருக்கு, டெல்டா பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு இண்டிவிஜுவல் கெட்ஸ் அ பெனிஃபிட். 10,000 ரூபாய் ஏன் கொடுத்தாங்க பீகார்ல? தேர்தலுக்கு முன்னாடி நாள் வரையும் கொடுத்தீங்கல்ல பொம்பளைங்களுக்குலாம். 1.25 கோடி பொம்பளைங்களுக்கு வின் பண்ணீங்களா இல்லையா? அதுதான் இண்டிவிஜுவலுக்கு பெனிஃபிட் ஆகும்போது அது ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதனால் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, விசிகா சந்திக்கிற பிரச்சனைகள், கம்யூனிஸ்ட் சந்திக்கிற பிரச்சனைகள், காங்கிரஸ், அதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு மக்களுக்கு கொடுக்க போகிற அந்த பணம், அப்புறம் வந்து இந்த கூட்டணி வந்து மோடி எதிர்ப்புன்றதை கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது அந்த பொலிட்டிக்கலாக அது ரெண்டும் சேர்த்து அவங்களுக்கு ஒர்க் பண்ண மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னா அது வந்து அது எலெக்ஷனுக்காக கொடுக்க வேண்டிய பணம் மாதிரி புரிஞ்சுக்க முடியுமா? ஆமாம் சார். இப்போ 10,000 ரூபாய் கொடுத்து அரசாங்க கஜானாலேருந்து கொடுத்தாங்க. அது லஞ்சம் தானே, ஒரு வகையில் ஓட்டு போடுறதுக்கான லஞ்சம் தானே. இப்போ அவங்களும் அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. அப்புறம் தனியாக வேறு அதை திமுக கொடுக்கும், தனியாக கவனிக்கும், அதிமுகவும் கவனிக்கும், எல்லாமே கவனிப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காத விஷயமா? ஸோ அதனால் எலெக்ஷன் ஏரிங்கிறது ஒரு தனி விஷயம் அதில் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த பாயிண்டில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. என்னோட அபிப்பிராயம். இவ்வளோ கருத்து வேறுபாடுகள் அப்புறம் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ரெண்டாவது வந்து விஜய் கட்சிக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு போகுன்றதுக்கான வாதம் வந்து ரொம்ப இது. அது பாஜக எதிர்ப்பை தீவிரமாக எடுத்தால் தான் அது போகும், இல்லாட்டி போகாது. ஒரு பாஜக எதிர்ப்பை தீவிரமாக எடுக்காட்டி காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அதுக்கு தான் மைனாரிட்டியில் ஓட்டு போடுவாங்க. வேணா 1% 2% போகலாமே தவிர 13% அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் பெண்கள் ஓட்டும் அதே மாதிரி தான். 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள், ஒரு கிராமத்தில் 100 பெண்கள் உரிமை தொகை வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். நான் பல கிராமங்களில் விசாரிச்சிருக்கேன். 100 வாங்குறேன் வச்சுக்கோங்க. ஒரு 20 பேர் அதிருப்தியில் இருப்பாங்க. 80 பேர் 1000 ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க அதுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர வந்து புதுமை பெண் சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. அது தவிர வந்து தமிழ் புதல்வன் ஒரு 3 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. அது தவிர ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கிராமத்தில் இன்னும் பேசப்படுற, பெண்கள்கிட்ட பேசப்படுற ஒரு விஷயம், தங்களுடைய குழந்தைகளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மத்தியானம் லஞ்சும் கொடுக்குறது. பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து நம்ம கிராமங்களில் போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம நகர்ப்புறத்தில் உட்காந்து பேசினா அது தெரியாது. கிராமங்களில் அந்த கூலி தொழிலாளியோட பெண்கள் காலங்காலத்தில் எத்தனை மணிக்கு போகிறாங்க, அந்த பசங்க ஆரம்ப பள்ளியில் போயிட்டு எப்படி டிஃபன் சாப்பிட்றாங்க, இந்த விஷயங்கள் அவங்க வந்து உப்புமா போன்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த பெண்கள் பெருமைப்படுறாங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குதுன்ட்டு. இதெல்லாம் வந்து சொன்னால் வந்து சில பேருக்கு வேறு மாதிரி தோணும். ஆனால் ரியாலிட்டி அதுதான். திமுகவுக்கு எதிரான விஷயங்களும் இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தூய்மை பணியாளர்லேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயம். ஆனால் அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் பெனிஃபிட்ஸ். ஓகே, அதாவது திமுக அரசினுடைய திட்டங்கள் சார்ந்து அந்த பெனிஃபிட்ஸ் மூலமா மக்கள் வந்து மைக்ரோ லெவலில் வேலை செய்கிறாங்க. மைக்ரோ லெவலில் வேலை செய்கிறாங்க. அது வந்து அப்போ வந்து இந்த திட்டங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து வலு சேர்த்துரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. நானும் வந்து அவங்க சொல்றதா நான் சொல்றேன். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அது வலு சேர்த்துரும். இந்த பக்கம் இப்போ நபர்களா பாத்துறாங்கல்ல, அதாவது இங்க வந்து நபர்களா பாக்குறாங்க. அவங்களுடைய பிரிவு, அவங்க வெளியில இருக்கிறது வந்து அதிமுக பாஜகவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்காது அப்படின்றதுல அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. இந்த விஷயம் வந்து அதிமுக சொல்றது தப்பு. அவங்க நபர்கள் கிடையாது. இப்போது தினகரனோ இல்லை ஓபிஎஸ்ஸோ இல்லை சசிகலாவோ உள்ளே வந்தால் அது வந்து சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அந்த பெர்செப்ஷனில் வந்து அதிமுக என்கிற கட்சி ஒன்றுபட்ட மாதிரியான தோற்றம் வரும். அந்த ஒன்றுபட்ட மாதிரியான தோற்றம் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஓட்டை வாங்கி கொடுக்கும். இப்போ அதிமுக பிளவுபட்ட மாதிரியான தோற்றம் இருக்குது. அந்த தோற்றத்தை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க?
இவரெல்லாம் சேர்ப்பதன் மூலமாக மாற்றுவீங்க. சேர்க்காது இருக்கிறது உங்கள் இஷ்டம். அடமெண்ட்டாக இருக்கார் எடப்பாடி, சேர்க்க மாட்டேன்றார். சேர்த்தா சரி, சேர்க்காதே நீங்கள் போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுத்துலேயும் டெல்டாலையும் உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன ஆக்சுவலாக? சவுத்தில் 52 தொகுதிகள் இருக்குது, அது கன்னியாகுமரியை தவிர்த்து. அதில் நீங்கள் போனாட்டி வாங்கினது எவ்வளோ? இதே பாஜக, அதிமுக, பாமக கூட்டணி வாங்கினது எவ்வளோ? 15 சீட்டு. டெல்டாவில் 22 சீட் இருக்குது 4 மாவட்டங்களில். அங்கே முக்குளத்தூர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை 22 சீட் இருக்குது. நீங்கள் வாங்கின சீட் எவ்வளோ? 4 சீட்டு. அது முக்கியமான ஆளுங்க தான் வின் பண்ணாங்க. யார்? ஓஎஸ் மணியம், வைத்தியலிங்கம், காமராஜ், அப்புறம் விஜயபாஸ்கர். இவங்க 4 பேர் தவிர வேறு யாரும் வின் பண்ண முடியல. இந்த வாட்டி அதே ஸ்டார் கேண்டிடேட் டெல்டாவில் மட்டும் தான் வின் பண்றாங்க. ஸ்டார் கேண்டிடேட் தான் வின் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் வின் பண்ண முடியல. கட்சி அங்கே ஸ்ட்ரென்த்தாக இல்லை டெல்டாவில். அங்கேயும் அதே மாதிரி சவுத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இவங்களெல்லாம் சேர்த்துனீங்கன்னா தினகரன் என்டிஏ கூட்டணியிலையோ இல்லை ஓபிஎஸ் வந்து அதிமுகக்குள்ளேயோ நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, கொண்டு போகிறது போகாதுன்னு அவங்க இஷ்டம், போனீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். இது கட்சி அதிமுக இந்த கட்சி ஒன்றுபட்டிருக்கு, அது வலுப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை கிடைக்கும்போது அது பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சவுத்துலேயும் டெல்டாலையும் ஏன் வந்து ராமநாதபுரத்துலையும் தேனிலையும் ரெட்டலை ஏன் கீழே போச்சு? ரெட்டலை ஏன் கீழே போச்சு? அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கலாமே, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா. இல்லையே, அதான் பாயிண்ட்டு. ஸோ டெல்டாலையும் இதுலையும் இப்படி இருக்கும்போது இங்கே சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க நபர்கள் கிடையாது, நபர்கள் கட்சியுடைய முகங்கள். that gives the actually perception. கட்சி ஒன்றுபட்டு இருக்கிற ஒரு பெர்செப்ஷன் கொடுக்குது ஆக்சுவலாக வந்து. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அதிமுகவில் வந்து என்னை ஒருங்கிணைப்பாளராக சேர்த்தே தீரணும்னு ஓபிஎஸ் அடம் பிடிச்சார்னா அது எடப்பாடி நிச்சயமாக எடுத்துக்க போகிறதில்ல. அப்புறம் அவர் என்ன முடிவு எடுப்பார் நமக்கு தெரியாது. இவர் சொன்ன மாதிரி திமுகவில் போனால் வந்து எடப்பாடிக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா திமுகவில் போனாலே பச்சை துரோகி அப்படின்னு அதிமுக வந்து டெஃபினட்டாக தொண்டர்கள் அந்த சைடே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் தினகரன் வந்து தெளிவாக விஜய்க்கு போயிட்டாருன்னா அதை வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி திமுகவுக்கு போகிறதுக்கு வேற கட்சி அது வேற. ஏன்னா திமுகன்றது தீய சக்தின்றது அதிமுகவுடைய பாலபாடம் இருக்குது, பாலபாடம் அது. அதனால் அதில் ஆனால் இண்டிவிஜுவல்ஸாக போய் சேர்ந்தால் ஒன்றும் கிடையாது, பிரச்சனை கிடையாது. இப்போ அங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அன்வர் ராஜா போனார், மனோஜ் பாண்டிய, மைத்ரேயன், நிறைய பேர் போனாங்க. இவங்கெல்லாம் ஓட்டை கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க ஓட்டை கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுக்காக போயிருக்காங்க. பட் தினகரன் போன்றவர்கள் போனாங்கன்னா முக்குளத்தூர் வாக்கு வங்கி இருக்குது. ஒரு 30 தொகுதியில் வந்து ஒரு சேஞ்சஸை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டெல்டாலையும் அங்கேயும் சேர்த்திங்கன்னா ஒரு 74 தொகுதிகளில் முக்குளத்தூர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற லெவலில் இருக்காங்க. ஜாதி ரீதியாக பார்த்தா அவங்களோட ஓட்டு வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக இருக்குது. அதில் 19லையும் 21லையும் கொஞ்சம் ஓரளவுக்கு தினகரனுக்கு இது பண்ணாங்க. அவங்களுக்கு எடப்பாடி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த 10.5 அவங்க பாதிக்கப்பட்டிருக்கதா அவங்க நினைக்கிறாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, இருந்தாலும் எடப்பாடி இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தங்கள் கம்யூனிட்டியோட முக்கிய புள்ளிகளே எடப்பாடி பழிவாங்கிட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தினால அவங்க வந்து கோபமாக இருக்காங்க. அதை வந்து எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? அவர்களை சேர்ப்பதன் மூலமாக தான் சரி பண்ணுவீங்க ஆக்சுவலாக. அப்போது ஏடிஎம்கேக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். இந்த விஷயத்த சொன்னாலே ஏதோ ஏடிஎம்கேக்கு எதிராக பேசுகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கட்சி ஒன்றுபடணும்னு ஒருத்தர் சொன்னால் நீங்கள் திமுக ஆதரவாக பேசுகிறீங்க சார். கட்சி தான் ஏன் ஒன்றுபடணும்னு சொல்கிறேன்னா அதை கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கட்சி ஒன்றுபடுறதே திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நிலைமையாக இருக்குது. அதை வந்து அடிப்படையே புரிஞ்சிக்காத எடப்பாடி இருக்காருன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. அதனால் விஜய் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாரா, ஸ்பாய்லராக இருப்பாரான்னு தான் பாயிண்ட்டு. அவர் ஸ்பாய்லராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. ஓகே, அதாவது நபர்கள் சார்ந்த விஷயம் கிடையாது, அவங்க வந்து கட்சியினுடைய முகங்களாக இருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அந்த பகுதியில் இருக்கிறாங்க. அதை வந்து எடப்பாடி கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொன்று, திமுகவினுடைய திட்டங்கள், அந்த திட்டங்கள் இந்த கூட்டணியை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். நீங்கள் வந்து சார் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இப்போ அவங்க பின்னாடி இல்லை, அவங்கெல்லாம் விஜய் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் கடந்து மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் வந்து டிஎம்கே பண்ணுறாங்க. அந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்போது அந்த திட்டங்களை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரிஞ்சு கிடக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு பின்னடைவு தான்றார். 96ல் வந்து 96க்கு முன்னாடி ஆரம்பிரப்பன் ஐயா திமுக பக்கம் வந்துட்டார். 96ல் பட்டுப்படவை செருப்பெல்லாம் காட்டி அதிமுகவை தோக்கடிச்சிட்டிங்க. 9 அடி ஆழத்தில் போட்டு புதைச்சாச்சு. அதிமுக தான் ஊழல், திமுகவுக்கும் ஊழலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. 98ல் எப்படி சார் அதிமுக மேலே வந்தது? எந்த ஜெயலலிதா கரிஷ்மாட்டிக் பர்சன் நீங்கள் சொல்கிறீங்களோ அதே ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்தி ஊழல்வாதின்னு சொல்லி சர்வாதிகாரின்னு சொல்லித்தானே 96ல் ஜெயிச்சிங்க. 98ல் எப்படி சார் ஆரம்பிரப்பன் போய் இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியல திமுகவில்? அதிமுகலேருந்து தான் சார் திமுகவுக்கு போயிட்டுருக்காங்க. திமுகலேருந்து யாரும் அதிமுகவுக்கு வரலை. ஏன்னா அங்கே போனால் பண்ணையாராயர்லாம் நிம்மதியாக மேட்டர் முடிஞ்சு ஏதோ விவசாயம் பார்த்துட்டு வந்த காசை பார்த்து சம்பாதிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கேருந்து தான் போயிருக்காங்க. ஆரம்பிரப்பன் ஐயாவோட நிலைமையே அதுதான். அப்படின்னும் போது
ஓபிஎஸ் ஐயாவே மற்றவங்களே என்ன சொல்ல போகிறீங்கிறது எனக்கு தெரியல. நம்பர் 1. 2வது நடக்க போகிறது சட்டசபை தேர்தல். இதில் மோடி எங்கே வந்தார்? பாஜக எதிர்ப்பு, மோடி இல்ல, தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு. நான் என்ன கேட்குறேன், இப்போ பாஜக வந்து எத்தனை சீட்டில் நிற்கும் தோராயமாக எடுத்துப்போம். ஒரு என்டிஏவாக இருக்கட்டும், ஒரு 50 சீட் நிற்குமா? மீதி 184 மோடி வந்தாரா? இல்லை. ஆல்ரெடி ஒரு வருடத்துக்கு முன்னாடியே ஏப்ரல் 13ஆம் தேதியே இந்த கூட்டணியை பற்றி முடிவெடுக்கணும்னு அமித்ஷா ஒத்த காலில் நின்றது. வாங்க வராமல் போங்க, இன்றைக்கி முடிவெடுப்போம் அப்படின்னு ஒத்த காலில் நின்றது எதுக்காகன்னா, இதெல்லாம் ஈஸ் அவுட் ஆகணும், இந்த கதைகள் எல்லாம் வெளில போகணும், இந்த பிம்பங்கள் எல்லாம் வெளில போகணும். இப்போ ஏறத்தாழ போயாச்சு. இப்போ விஜய் பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ யார் விஜயிடம் போவார்கள்ங்கிறது மட்டும்தான் விவாதமாக இருக்கே ஒழிய வேறு எதுவும் விவாதமாக இல்லை. நம்பர் 1. அப்போது சட்டசபை தேர்தல், இதில் மோடி எதிர்ப்பு அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லி மோடி வந்தால் அப்படியே இந்தியா ஆஸ்திரேலியா ஆகிடும், பயந்துரும், பாதாளம். நம்ம கருணாநிதி ஒரு ஸ்டாலின் ஐயா தான் வந்து ராஜேந்திர சோழனா ராஜராஜ சோழனா அந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் அப்படிங்கிறதெல்லாம் ஊற்றி மூடி ரொம்ப நாள் ஆச்சு. காலை உணவு போட்டது வந்து மிகப்பெரிய விஷயம். அது போட்டதுனால எல்லாருமே ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடும். நாளைக்கு வர்ற அரசு அது வாபஸ் வாங்கிடுமா? வாங்காது. ஆனா யார் கொண்டு வந்தாங்கன்ற ஒரு இம்பாக்டே இல்லாம போயிடுமா? மோடியினுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுல பேசுபொருளா இருக்கு, இந்தியாவுல பேசுபொருளா இருக்குன்னு கிளைம் பண்ணும்போது ஸ்டாலினுடைய திட்டங்கள் பேசுபொருளா இருக்கும்னு ஏன் கிளைம் பண்ணக்கூடாது? ஆரம்பத்தில் அந்த உப்புமாவில் கல் போட்டது என்னது, கடுகு போட்டது எல்லாமே ஸ்டாலின் தான், ரவையை போட்டதே ஸ்டாலின் தான் எண்ணம் வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வராது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்து வர அரசும் அந்த காலை உணவை கண்டினியூ பண்ணும். ஆனால் அம்மா உணவத்தை ஊற்றி மூடினீங்க இல்லையா, அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க தமிழகத்தில். 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. 1,14,00,000 கொடுத்ததே உங்களுக்கு தோல்வி. அப்படின்னா அத்தனை பேர் வந்து 1000 ரூபாய்க்காக இழங்குறாங்க. எத்தனை வருடம் ஆட்சி செய்து, கருணாநிதி ஐயா ஆட்சி செய்து, ஸ்டாலின் ஐயா ஆட்சி செய்து ஊற்றிடுச்சின்னு பரவாயில்ல விட்டுருங்க. நாளைக்கு அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் நான் 2,500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அப்போ இது ஒரு வெற்றி ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நான் சீரியஸாக கோங்க இல்லைங்க. முதல்ல கொடுத்தது மத்திய பிரதேசில் இவங்க கதை விட்டுட்டு வந்தாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது கமலஹாசன். உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்கணும்னு சொன்னது கமலஹாசன். இவங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன்னாங்க. முதல்ல கொடுத்தது மத்திய பிரதேசில். அதுக்கப்புறம் இவர் ஈரோடு கிழக்கில் வெறுத்து ஒரு வழியான உடனே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு மகாராஷ்டிராவில் கொடுக்குறாங்க. எவ்வளோ? மத்திய பிரதேசில் கொடுக்குறாங்க. எவ்வளோ? இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கே முக்குறாங்களா? இல்லை. ஏன்னா இங்கே வந்து கடன் வாங்குறது எல்லாமே வட்டிக்கும் சம்பளத்துக்குமே போயிடுது. இங்கே நிகர பணமே இல்லை கொடுக்கறதுக்கு. நாளைக்கு வருகின்ற அரசு அதிமுகவும் பிஜேபியும், ஏன்னா பிஜேபி அங்கே ஆட்சி செய்கிறாங்க, இங்கே அதிமுக ஆட்சி செய்ய போகுது, டபுள் இன்ஜின் சர்க்கார் வரப்போகுதுன்னா 2,500ன்ட்டா இந்த 1000 ரூபாய் என்ன ஆகும்? வெங்காயம் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தால் 2,500 வந்துடும். இல்லைங்க, நான் அப்படி சொல்லலைங்க. 2,500 ரூபாய் கொடுப்பேன்னு இவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அப்படி சொன்னால் இது நீத்து போகும் இல்லையா? நம்பர் 1. 2வது டபுள் இன்ஜின் இவங்கன்னா முக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு பணமே இல்லை, லஞ்சம் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, எல்லா பக்கமும் தோண்டி வச்சு மெட்ரோவில் ஊற்றி மூடுறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக் கல்வி நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஐயா, அதாவது இவங்க ரைஸ் பண்றத வந்து அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது வந்து அப்ப கூட்டணியா இருந்தாதான் அது நடக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரே பேப்பர் பேனா கொடுத்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரத்துக்கு பதில் சொல்லுவேன். தப்பா கொடுத்த தகவலுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம். கடன் வாங்குறதுன்றது எந்த கவர்மெண்ட்டும் 52 லட்சம் கோடி கடன் மோடி கவர்மெண்ட்டுக்கு 2014 இருந்தது. இன்னைக்கு 200 லட்சம் கோடி கடன் இருக்கு. கடன் இல்லாத எந்த கவர்மெண்ட் நடக்கும் வரணும்னு நல்லா சொல்வார் புள்ளி விவரங்கள்லாம். அதனால அந்த கடன் இல்லாத எந்த கவர்மெண்ட்டும் இருக்க முடியாது. 2வது, ஒரு நினைச்ச உடனே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கேயும் கடன் வாங்க முடியாது. இன்டர்நேஷனல் ஏஜென்சியோ இல்லை லோக்கல் ஃபண்டு பாண்டு ஃப்ளோட் பண்ணுறதோ இதெல்லாம் நினைச்ச உடனே இங்கே பண்ண முடியாது. ரிசர்வ் பேங்கோட பர்மிஷனோட தான் பண்ண முடியும். நீங்கள் ஜிடிபியில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும் ஸ்டேட் ஜிடிபியில். அதுக்கு மேலே போனால் கடன் கொடுக்க மாட்டான், ரிசர்வ் பேங்க் பர்மிட் பண்ண மாட்டான். ரீபேமெண்ட் கெபாசிட்டி இருந்தாலே தவிர இன்டர்நேஷனல் பேங்கிங் கொடுக்க மாட்டான், மானிட்டரி ஏஜென்சி கொடுக்க மாட்டான், ஐஎம்எஃப்ஓ ஜப்பானோ எவனோ கொடுக்க மாட்டான். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் இருக்கவே தான் கொடுக்குறான். உங்க ரீபேமெண்ட் கெபாசிட்டி பார்த்து கொடுக்குறான், உங்களுக்கு வந்து லிமிட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு பார்த்து கொடுக்குறான். மோடி கவர்மெண்ட் சொல்லுங்க, 200 லட்சம் கோடி வாங்கினீங்க. 200 லட்சம் கோடி ஏன் வாங்கினீங்க சொல்லுங்க. சொல்றேன், காப்பி குடிக்கும் போது சொல்லுங்க. 225% ஜிடிபியில் ஜப்பான் வாங்கியிருக்கிற கடன், 175% ஜிடிபியில் அமெரிக்கா வாங்கியிருக்கிற கடன், 85% ஜிடிபியில் இந்தியா வாங்கியிருக்கிற கடன்.
இது வச்சுட்டு நீங்கள் 1 2 3 போட்டுக்கோங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாடு அதே மாதிரி தான் மாநிலங்களில் போட்டு பாருங்க. ஐயா, நான் வரேன். மாநிலங்களில் போட்டு பதில் பாருங்க. சொல்றாரு. என்ன இந்தியா சொல்றாரு கடன் பாருங்க. வாங்கலாமா, தமிழ்நாடு கடன் வாங்கக்கூடாது? வர ஒரே நிமிஷம் ரவி சார் சொல்லுங்க. தமிழ்நாடு 4.5% 4% மேலே வாங்கவே முடியாதுன்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஜிடிபிக்குள்ள ஒரு லிமிட்டட் ஒரே பர்சன்டேஜ் நிமிஷம் அவர் இருக்கு. முடிச்சிரு. ரிசர்வ் பேங்க் பர்மிஷன் கொடுக்க இல்ல மாட்டாங்க. அவர் என்ன முடிக்கிறாருன்னு பார்ப்போம். சொல்லுங்க சார் ரவி சார். நீங்களே சொல்லிட்டீங்க இதுக்கு மேலே வாங்க முடியாதுன்னு. நானும் அதே தான் சொன்னேன், உங்களால் வாங்க முடியாதுன்னு. எல்லா கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கு. அந்த எட்ஜில் தான் இருக்காங்க எல்லா கவர்மெண்ட். ஒரு நானும் அதே தான் சொன்னேன், உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டீங்க. அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொடுத்துருக்கிறது 31%, மீதி 69 வட்டியும் கடனும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். நான் முக்கியமாக வந்தது ஓட்டர் பர்செப்ஷனுக்கு. ஓகே. நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், வெரி குட். மாது வந்திருக்கேன்னு எதிர்நீச்சலில் சொல்கிற மாதிரி நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சா? ஊற்றி முடிக்குமா? சரி. 8500 ரூபாய். என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து இந்த திட்டங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னதை வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள்ல அதை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. யாரால கொடுக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் தான் போன வாட்டி வந்து ஸ்டாலின் வந்து பாக்கெட்டா 30,000 3 லட்சம் வாக்கு இருக்கிறவங்க எல்லாரையும் பாக்கெட்டா ஏமாத்தினதுனால வந்தது. இந்த வாட்டி திருப்பி அவங்க கிட்ட போனீங்கன்னா வராது. அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் அது என்னுடைய 4வது முக்கியமான பகுதி அது. ஸோ 1000 ரூபாயை 2000 மாற்ற முடிஞ்சு போச்சா? காலை உணவு அப்படியே கண்டினியூ ஆகும். அம்மா உணவு வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சா? 20 லட்சம் பேருக்கு நீங்கள் வெறும் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லல, ஆசை காட்டல, பெரிய ஆசை காட்டியிருக்காங்க. நீங்கள் விரும்பும் லேப்டாப் அது 5 லட்சத்துக்கு இருக்கலாம், 3 லட்சத்துக்கு இருக்கலாம், 50,000க்கு இருக்கலாம், 40,000க்கு, எப்படியாவது ஓட்டு போட்டு தொலைங்கடா டே அப்படின்னு சொல்லி கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு போங்க, அந்த கடனை அப்புறம் நாங்கள் அடைச்சிக்கிறோம். 20 லட்சம் வாக்குகள் வச்சுக்கோங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வேலைகள் எல்லாம் அதிமுக தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்ல போகுது. இப்போ ஒரு மேனிஃபெஸ்டோவை திமுக கொண்டு வந்ததுன்னா இந்த 30,000 3 லட்சம் வரைக்கும் ஏமாற்றி ஊற்றி மூணுனா பாருங்க, அவன் எவனாவது நம்புவானா? இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிவிக்கையை யாரையாவது நம்புவாங்களா? போன வாட்டி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க, ஒன்றுத்தையும் செய்யல. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு வந்து அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கு. சொல்றதை செய்யலைங்கிறது தான் நெகட்டிவ் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா பூரா 8500 ரூபாய் கட்டாக்கட்டுன்னு வரும்னு மோடி சொல்லி ஓட்டு வாங்கல, சரி, ராகுல் காந்தி சொல்லி தான் ஓட்டு வாங்க முடியல. அதுதான் கதை. 1,60,000 1,60,000 வாக்கு மட்டும் தமிழ்நாட்டில் முக்கியமா வந்து திமுக சொல்லி நிறைவேற்றாம இருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள் என்னென்ன இருக்கு, அது வந்து எவ்வளவு பின்னடைவு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் மருத்துவர்களுக்கு எடுத்துக்கோங்க. சரி, ஜிஓ 354ன்னு நினைக்கிறேன், கருணாநிதி ஐயா கொண்டு வந்தது. வருடம் மருத்துவர்களுடைய சம்பளம் உயர்த்த வேண்டும். இன்னி வரைக்கும் செய்யல. சரி, அதிமுகவும் செய்யல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, 2019 அவங்க போராட்டம் நடத்தும் போது போய் பக்கத்துல உட்காந்துட்டு இந்த ஆட்சியெல்லாம் போயிடும், நான் தான் வரப்போறேன், நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்து கடுப்பாக. அதைத்தான் நான் சொல்றேன். அவர்கள் செய்யாம இருந்ததுல எத்தனையோ இருக்குங்க. மருத்துவர்களுக்கு மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கு சொன்னதோ, இப்போ இந்த மாதிரி 85,000 பேர் ஊத்தி முடி இந்த எக்ஸாமே வராதுன்னு சொன்னாங்க. ஓய்வூதியம் கதையை விட்டுருங்க, அது இமாச்சல் பிரதேஷ்லயும் அப்படிதான் நடந்தது. அது நடக்க போற காரியம் இல்லை, அது யார் வந்தாலும் நடக்க போறது இல்லை. ஆனா இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, திமுக எதை தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைச்சதோ 2021க்கு அப்புறம், 1 மோடி எதிர்ப்பு, அது சட்டசபைக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. 2வது வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன், இன்னொரு 25 லட்சம் பேரை சேர்க்குறேன். இல்ல அவர் இப்போ தொடர்ந்து ஒரு பாஜக எதிர்ப்புன்னு தான் சொல்றாரு, நீங்க வந்து மோடி எதிர்ப்புன்னு அதை வந்து கிளைம் பண்றீங்க. சார் ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா, இப்போ டாக்டர்கிட்ட போனால் நல்லா இருக்கேன்னா ஆமாம் நல்லா இருக்கீங்க எல்லாம் சரியாகணும், ஒரு அரை மணி நேரம் பேசினா தான் உங்களுக்கு இருமல் வருது, உங்களுக்கு அது வருதுன்னு சொல்லுவார் இல்லையா? கடைசியில் மோடி தானே, வேற என்ன? பிஜேபி எதிர்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு ஒரு எனக்கு சின்ன வயசுலேயே பூச்சாண்டி காட்டி சோறு போட்டிருக்காங்க, பூச்சாண்டி வந்துடுவான்லாம். அந்த பூச்சாண்டி வரும், பிஜேபி வருங்கிறது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, எவனுக்கு கேட்குற? ஸோ சட்டசபை ரொம்ப முக்கியம் சார். 2024 பிஜேபியும் அதிமுகவும் 15 மாவட்டங்களில் அது வாங்கிய வாக்குகள் திமுகவை விட அதிகம். முதல்ல சொன்ன வரைக்கும் வரேன். 2019 விட 21 குறைவா, 21 விட 24 குறைவா, 24 விட 26 குறையணுமா ப்ராபபிலிட்டியில்? அடுத்தது விஜய் வேற ஒருத்தர் உட்காந்துருக்காரா? இப்போ வந்து இந்த 20+18 இருக்கு பாருங்க, அது வந்து பிரதானமாக 20+18ங்கிறது 39 கான்ஸ்டிடுவன்சி சேர்த்து நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் வாங்கின இடங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 டிஸ்ட்ரிக்ஸு, கிட்டத்தட்ட 75லேருந்து 80 சீட்டு வந்து உறுதியாக 2024 வாக்கு போட்டவங்க, தனித்தனியாக வாக்கு போட்டவங்க சேர்ந்து வாக்கு போட்டாலே மேட்ரு முடிஞ்சது. இப்போ என்ன 10,000 ரூபா கொடுத்தார் சார் நிதிஷ், அதனால தான் ஓட்டு போட்டாங்க. 19 வருஷமாக அவர் சிஎம்மாக வச்சுக்கிட்டு இருந்ததே இந்த 10,000த்துக்கா? எனக்கு தெரியல. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஓட்டு போட்டாங்களே இந்த 10,000த்துக்கா? எனக்கு சத்தியமா தெரியல. மக்கள் சிஎம் அவரை வச்சுக்கிறாங்களோ இல்லையா, அவர் தன்னை சிஎம்மா எப்பயுமே வச்சுக்கணுன்றதுல அவர் தெளிவா இருக்கிறார். அவ்வளோ சுலபமா முடியுமா? அதாவது மக்கள் ஒத்துக்கிட்டா தானே அது பண்ண முடியும். ஓபிஎஸ் தலைகீழ நின்றாலும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரும் எடப்பாடிகிட்ட வாங்க முடியலங்கிறது தானே வரலாறு. திமுகங்கிற பக்கபலம் இருந்தது தானே வரலாறு.
என்னவோ நாளைக்கு போய் ஓபிஎஸ் சேர்ந்துட்டா தான் அவரை பச்சை தூக்கின்னு சொல்லுவாங்கங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு காரில் வர்றாங்க. ஓபிஎஸ் சொன்னது என்ன தெரியுமா? தலைவர் நல்லா இருக்கார். தலைவர்னு கருணாநிதி ஐயாவை அதிமுககாரன் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. சீட்டு கொடுக்குறாங்க, பக்கத்தில் தான் உட்காரணும். இவர் பக்கத்திலே தான் உட்காருவார். ஓபிஎஸ் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டார். எடப்பாடி வந்து பிஜேபி விட்டு வெளில வந்துட்டார். இப்போ இவர் பின்னாடி உட்காந்துட்டார். சீட்டு கொடுக்கறது, சட்டசபையில் சீட்டு கொடுக்கறதுலேருந்து சசிகலா அம்மா சிறையிலேருந்து வெளில வரும்போது ஒரு கார் வந்துக்கிட்டு இருக்கு பெங்களூர்லேருந்து சொன்னதுலேருந்து திமுகவுடைய திட்டமே அழகாக சசிகலா அம்மாவையும் ஓபிஎஸ்ஸையும் வைத்துக்கொண்டு அதிமுகவை கைப்பற்றிடலாம். அப்போ தான் பிஜேபி எதிர்க்க முடியும். நடக்கவே இல்லை. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப எங்கே வரணும் அப்படின்னா 2024 ஓட்டு விச் வாஸ் ஃபார் பார்லிமெண்ட்டு. வேறு 2 பேரும் தனியாக இருந்தாங்க, 20+18. இப்போ நடக்க போகிறது சட்டசபை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 19 வாங்கின அதிமுக வாக்கு 18%, 21 வாங்கினது 33%. அதே கூட்டணி இத்தனைக்கு தேமுதிக இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சட்டசபைக்குன்னு ஒரு வீச்சு வரும். இந்த 38 ஆல்ரெடி இருக்குது. அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போது கடைசியாக ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக வந்துடுறேன். 188 சீட்டில் நிற்கிறாங்க. எல்லாரையும் உதயசூரியனுக்கு வர சொல்லிடுங்க. தேமுதிக கிட்டே கூட ஒரு 10 பேர் உனக்கு சீட்டு கொடுக்குறீங்க. அப்போ உதயசூரியனில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு சீட்டு கிடைக்காது இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்? அவன் விஜய் கிட்ட போகணும்னு நினைக்க மாட்டானா? அங்கதான் அவர் என்ன சொல்றாரு, பாஜக எதிர்ப்பு வந்து முன்னிலைப்படுத்தி எல்லாரும் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. திரும்பவும் சொல்றேன், நடக்க போறது சட்டசபை தேர்தல்ங்கிறது மக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு மக்கள் திமுகவா அதிமுகவா தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க தானே சொன்னீங்க தமிழ்நாடுங்கிறது திமுக அதிமுக, நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னேன்னா? கிடையாது. நான் சொன்னதெல்லாம் வெற்றி பெற்றவன் தோக்கப்பட வேண்டியவன் வெற்றி பெற வேண்டியவன் தான் ஒரு வாக்காளன் பார்க்கணும். நீங்க தான் அதை திமுக அதிமுகன்னு சொன்னீங்க. நானும் ஒத்துக்கிட்டேன்னா வேற யாரும் எந்திரிக்கல, வரல. திட்டங்கள் சார்ந்து மக்கள் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்க வந்து இஷ்யூ பேஸ்டா சில விஷயங்களை சொன்னீங்க. அதுக்கான பதில் தான் அவர் சொன்னாரு. இல்லை, இஷ்யூ பேஸ்டாக இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக மக்களை வந்து திமுக அணுகிற ஸ்டைல் வந்து வேறு, கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்கள் வேறு அப்படின்றத மென்ஷன் பண்ணி சார் சொன்னார். ஆனால் ரவி சார் சொல்கிறத பார்க்கும்போது இல்லை அதே திட்டங்களை வந்து புதுசாக ஆட்சிக்கு வரக்கூடியவங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது வேறு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போது எதை நோக்கி நகருதுன்னா மக்கள் மனநிலையை நோக்கி நகருது. மக்கள் வந்து யார் பக்கம் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வச்சு டிசைட் பண்ணுறாங்களா, இல்லை கொள்கை சார்ந்து டிசைட் பண்ணுறாங்களா, அதை நோக்கின ஒரு பார்வையாக அது வந்திருக்கு. உங்கள் பார்வை, யாருடைய தேர்தல் அறிவிக்கையை மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க, அதான் மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்ற பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு. இல்லை, இப்போ திட்டங்கள்னு பேசும்போது பிரியன் சார் சொன்னதில் வந்து அந்த காலை உணவு நல்ல திட்டம். சாப்பாடு போடுறது எந்த ஆட்சி போட்டாலும் அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா வயிற்றுக்குங்கிறது வேறு எதில் வேணால் ஊழல் பண்ணலாம், வயிற்றுக்கு போதுன்னா போதுன்னு சொல்லிடுவான் எந்த மனுஷனும். ஸோ அதில் நான் பாராட்டுறேன். மீதி சொன்ன திட்டங்கள் பூரா என்ன? மகளிருக்கு 1000 ரூபா, படிக்கிற பொண்ணுக்கு 1000 ரூபா, படிக்கிற பையனுக்கு 1000 ரூபா, பொங்கலுக்கு 6000 ரூபா. அப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அரசியல் ஆளுமைகளும் அரசியல் சிந்தனைகளும் அரசியல் கொள்கை கோட்பாடுகளும் எதுக்கு சார்? ஒரு பிளாங்க் கிளர்க்குக்கு போகுமே. இப்போ இன்றைக்கி எல்லாத்தினுடைய பேங்க்கையும் அந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலாம் போட்டால் மாதமான ஒரு 1500 ரூபா அனுப்புனா ஒரு அக்கௌண்டன்ட்னால் அனுப்ப முடியாதா? இதுக்கு பெரிய அரசியல் ஆளுமைகள் வேணுமா? என்ன திட்டங்கள் இதெல்லாம்? 1000 ரூபாய் கொடுக்கறதுலாம் திட்டங்களா இது? இஸ் இட் சஸ்டைனபிள் இல்லை. இப்போ பிரியான் சார் சொன்னதுல எனக்கு கருத்து, அவர் வந்து அது சஸ்டைனபிள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய ஆட்சி 2500 கொடுக்குன்னு அவர் சொன்னார்ல, அப்போ அது சஸ்டைனபிளா? அதனால தான் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் சஸ்டைனபிள், திஸ் இஸ் அ கேன்சர். நீங்கள் ஒரு இடத்துல உடம்புல கேன்சர் வரும்போது அந்த இடத்துலயே வெட்டி எறியணும். அதை விட்டுட்டீங்கன்னா எங்கள் திராவிட மாடலை தான் எல்லாரும் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க போது கேன்சர் நாடு பூரா பரவுறது பெருமை இல்லை. மத்திய பிரதேசத்தை பார்த்து தான் டிஎம்கே தப்பு சார். பாரதிய ஜனதா பண்ணாலும் தப்பு தான் சார். இது இல்லை, அதாவது இந்த இலவசம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பாயசம்னு சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ முள்ளால் எடுத்துகிட்டு தான் ரோஜா பூவை மலர வைக்க முடியுங்கிறதுக்காக அதை செய்ய வேண்டிய அவசியம் வருது. அப்போது இந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. திமுக எல்லாம் இந்த 1000 ரூபா காசு கொடுக்குற திட்டம் தான். இது யார் வேணால் வந்து கொடுக்கலாம். இப்போ ரவி சொல்கிற மாதிரி அவங்க 1000 ஆனால் நாங்கள் 2000, அப்புறம் இன்னொருத்தர் 3000, இன்னொருத்தர் 4000, இப்படியே ஏழை முட்டுட்டு போங்க. மத்திய அரசே 6000 ரூபாய் கொடுக்குது வருஷத்துக்கு சார். எப்போதுமே ஃபுல் லைனை சொல்லுங்க, பாதியில மக்களை குழப்பாதீங்க. அது 6000 ரூபாய் வருஷத்துக்கு. 10000 ரூபாய் பீகார்ல கொடுத்தது வாழ்க்கையில ஒரு முறைக்கு, வாழ்க்கையில ஒரு லஞ்சம், ஓட்டுக்கான லஞ்சம். அதனால வந்து இதுல என்னை பொறுத்த வரைக்கும் திமுகல பெரிய பேர் சொல்லும் திட்டங்கள் எல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. மினி பஸ் இருந்துச்சு, உழவர் சந்தை இருந்துச்சு, நமக்கு நாமே திட்டம் இருந்துச்சு, சமத்துவபுரம் இருந்துச்சு, எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் வந்து திமுக சொல்ற எல்லாமே வேற வேற பேர்ல இயங்கிட்டு தானே இருக்கு. அதெல்லாம் திமுக இப்ப கொண்டு வந்த திட்டம் இல்ல. ஐயா கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது கொண்டு வந்தது. மக்களை தேடி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு.
நான் சொல்றது நான் இல்ல, புரிஞ்சுக்க உங்க- முடியும். விடியல் பயணத்தை வந்து நீங்க மினி பஸ் மென்ஷன் பண்ற நீங்க விடியல் பயணத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். ஒரு சார் சொன்ன மாதிரி மக்களை மக்களை தெரியும். தெரியும் அதெல்லாம் continue ஆக போகுது. இதெல்லாம் அடுத்த reach ஆகலையா தேர்தல். அப்படின்னு கேட்கறேன். அடுத்த இல்ல, ஆட்சி இல்ல, இல்ல, புரியுது. ஆட்சி மாறும்போது திட்டங்கள் அப்ப மாறும்ன்றது அவன் எனக்கு ஒத்துக்கிறேன். அவன் ஒன்றும் லாஸ் இல்லையே. இல்ல அப்போ வந்து இப்ப புதுசா வரக்கூடிய திட்டங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே களத்துல இருக்க திட்டங்கள் பலிக்கலன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்க தேர்தல் அறிவிக்கை தான் அது யார் நம்ப தேர்தல் போறாங்க தான் முடிவு கொண்டு பண்ணுற வந்திருக்காங்க. விஷயத்தை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பிங்க் கலர் பஸ் ஓசி பஸ்ஸுங்கிறது யார் சொன்னது? அதில் பெண்கள்லாம் பெருத்த மகிழ்ச்சியாளிகள் இருக்காங்களா? அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தது, தக்காளி விலை 100 ரூபாய் ஏறினா என்ன? நாங்கள் தான் 1000 ரூபாய் கொடுக்குறோமே. தக்காளி விலை 100 ரூபாய் ஏறினா என்னன்னு கேட்டது யார்? திமுக அமைச்சர் தானே. அப்போ நீங்கள் ஒரு பக்கம் நாங்கள் வந்து உங்களுக்கு இலவசமாக உங்கள் வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்களை அசிங்கப்படுத்தி உதாசீனப்படுத்தும் போது மகளிர் எப்படி அதை ரசிப்பாங்க? அப்போ இன்றைக்கி பெண்களுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலம் என்ன, கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் வயசு பெண் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பதைப்பதைப்பு இருக்கும். இன்றைக்கி வீட்டில் 80 வயசு பாட்டி இருந்தாலே பதைப்பதைப்பு இருக்குது. இந்த பாட்டியினுடைய கற்பை எப்படி காப்பாற்றுறதுன்னு. அப்போ அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அப்போ இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது. நம்மளாம் சும்மா வந்து 1000 ரூபாய் கொடுக்குறனால மக்கள் திட்டங்கள் மூலமா கடந்து போயிட முடியாதுன்னு சொல்றேன். இது அந்த அளவுக்கு பெரிய திட்டங்கள் இல்லைன்னு சொல்கிறேன். பெயர் சொல்லக்கூடிய திட்டங்கள் இது வரைக்கும் செய்யலை. அதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கும், வாட் காட் யூ brought you here won't take you there. அப்போது இவ்வளோ நாள் உங்களை வந்து ஆன்டி மோடிங்கிறது பயணிக்க வச்சுருந்தாலும் இன்னைக்கு மேலேயும் உங்களுக்கு ஆன்டி பிஜேபிங்கிற ப்ராபகண்டா ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதா நான் சொன்ன இந்த புள்ளி விவரங்கள். அப்போ இதுக்கு மேலேயும் நீங்கள் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்னு 2026 எடுத்தாங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி லூசிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டிஎம்கே. அப்போ திமுக அதிமுக ஸ்பாய்லர் விஜய் இதுதான் ரூட் அப்படின்றீங்க 2026. இல்லை, இதில் வந்து நாம் தமிழரை நீங்கள் உள்ளார கொண்டு வந்து தான் ஆகணும். நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் நாம் தமிழரை ஒதுக்காதீங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய கட்சி. அந்த கட்சியை புறந்தள்ளிட்டு பேசுகிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. வாக்கு எவ்வளோ வாங்குவாங்க வாங்க மாட்டாங்கங்கிறது அது தேர்தலுக்கு அப்புறம். ஆனால் இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று, வேறு மற்ற கட்சிகள் மாதிரி கூட்டணியை நம்பியோ கூட்டணிக்கிட்டேயோ இல்லை, தனிச்சு நின்று எண்ணிக்கை 8.22%, அதுவும் பாராளுமன்ற தேர்தலில். சீமான் யாரையாவது வந்து இவர் தான் பிரதம வேட்பாளர்னு கை காமிப்பாருன்னு யாருக்காவது தெரியுமா? சீமானுக்கு தெரியுமா முதல்ல யாரை கை காமிப்பாருன்னு? அப்படி இருந்தும் அவர் 8.22 ஓட்டு வாங்கியிருக்கார். அப்போ அதையெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை சீமானுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து இப்போ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த 8.22 வாக்குங்கிறது தான் இன்னைக்கு அதிமுக திமுகக்குள்ளார பெரிய பிளவுகளை ஏற்படுத்தினது. நீங்கள் 2016 21 எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக கூட்டணி தனியாய் 173, அவங்க சின்னத்தில் கூட்டணி கட்சிகளோட 188 இடம் நின்று 133 சீட்டு ஜெயிக்குது. இதில் 44 சீட்டு கூடுதலாக வாங்குறாங்க 2021 16 விட. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம், ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு அப்புறம், ஜல்லிக்கட்டு போராட்டம், நித்தம் போராட்டம், இத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறமும் 44 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதில் 43 சீட்டினுடைய விக்ட்ரி மார்ஜின் ஆட் பண்ணிங்கன்னா வெறும் 1,98,381 வாக்குகள் தான். அப்போ சீமான் வாங்கின 8.22% எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சீமானை ஒதுக்கி பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய இல்லை யாரும் ஒதுக்கி பேசல. அவரோட இம்பாக்ட் வந்து இப்போ வந்து திமுக அதிமுக அந்த பாஜக இந்த கூட்டணி வந்து இவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து விஜய்க்கு போகும்னு ஏற்கனவே நீங்க சொல்லிருந்தீங்க, சீமானுக்கும் போகும் அப்படின்னு சொல்லி. இப்போ சீமானுடைய இம்பாக்ட் வந்து சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு அந்த நான் சொல்ற மாதிரி அந்த 18 வயசுலேருந்து 39 வயசுக்குள்ளார 40% வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த வாக்காளர்கள் இன்னைக்கு கரைபடியாத கைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் இன்னைக்கு நீங்க காசை கொடுக்கறனால ஒரு ஓட்டை போட நீயும் காசை தூக்கி எறிவான் மூஞ்சில. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், அரசியல் பார்வை கொண்ட இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமாகிட்டு வராங்க. அரசியல் விழிப்புணர்வு அதிகமாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். சீமான் அவர்கள் பற்றி 2 வரி சொன்னார், அதுலேயே ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஒன்று, அவர் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்புறம் எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது கண்மூடித்தனமாக சீமானை மட்டும் நம்பி வருகின்ற ஒரு வாக்கு. அந்த 8% 7.5 ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய ஆட்சி மாற்றத்தில் 7.5 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்பர் 1. அது வந்து சிம்பிளாக சொல்கிறேன். அவர் ரொம்ப வருஷமாக தேர்தலில் இருக்கார். கிட்டத்தட்ட அவரால் 7 டிஸ்ட்ரிக்டில் 7 மாவட்டங்களில் அதிமுக பிஜேபி கூட்டணியுடைய வெற்றியை வந்து உறுதி செய்ய முடியும். சப்போஸ் அவர் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே வராருன்னு எடுத்துக்கிட்டால் 2024 வாங்கின வாக்கு கூட்டணிக்கு வந்தால் மட்டும் சொல்கிறேன், வந்தால் அவரால் வந்து
7 மாவட்டங்களில் அதிமுக பிஜேபி கூட்டணியை வெற்றியடை செய்ய முடியும். ஓகே, பிரியன் சார், சீமானோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரையும் சீமான் இந்த வாட்டி 8% போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சார். ஏன்னா இதுவரையும் வந்து இந்த விஜய் ஆதரவு ஓட்டுக்கள்லாம் கொஞ்சம் சீமானுக்கு போயிருந்தது. சீமான் கட்சியிலேயே வந்து இந்த காலகட்டத்தில், இடைப்பட்ட காலகட்டத்தில் பல மாவட்ட செயலர்கள் விலகி விஜய் கட்சியில் சேர்ந்துருக்காங்க கீழ் லெவல்லலாம். அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அதிருப்தியை வந்து கீழ் லெவலில் உண்டாக்கியிருக்கு அவருக்கு. அதனால் அந்த ஒரு தமிழ் தேசியம்ன்ற ஒரு கட்டமைப்பு கீழே வந்து ஒரு ஓட் பேங்க் அவர் கிரியேட் பண்ணார். இந்த ஹார்ட் கோராக இன்னும் தமிழ் தேசியத்தை உறுதியாக நம்புகிறவங்க கூட தான் இருக்காங்க. ஆனால் ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்தார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அந்த ஓட்டு இன்றைக்கி கொஞ்சம் விஜய்க்கு திசை திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாட்டி சீமானுக்கே கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் டெசிஷன் எடுத்தாருன்னா, அதிமுக கூட்டணி வரணும்னு முடிவு எடுத்தாருன்னா கதை அவருடைய அரசியல் எதிர்காலம் அங்கதான் போக முடியும், வேற எங்க போக முடியும். விஜயோட கூட்டணி அவர் தனியா 234 வேட்பாளர் அறிவிக்க தயாராயிட்டாரு சார். அவர் இன்னொரு 4000 வேட்பாளர் வச்சிருக்காரு, யாரையும் ரிப்பீட் பண்ண மாட்டார். இல்லை, இப்போ சீமானுடையது வந்து அவருக்கு வாக்குழுந்தது வந்து கண்மூடித்தனமாக விழுவலை. அந்த கொள்கைகளுக்காக தான் ஜெயிக்கிறது யாராக இருந்தாலும் கவலை இல்லை, நாங்கள் வந்து தோக்குறோன்னு தெரிஞ்சு தான் வாக்கு போடுறாங்க. அது ரவி சொன்னதில் எனக்கு உடன்பாடு உண்டு. நாம் தமிழர் குழுந்த வாக்கு பூரா ஜெயிப்பான் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் விழுகுது. அப்போ அந்த கொள்கை பிடிப்புனால அங்கே விழுகிற வாக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இந்த 2026 இப்போ இவர் கூட்டணிக்கு வந்து சீமான் வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டார். அவர் தெளிவாகவே சொல்கிறார், நான் ஆட்சியில் உட்காரணுங்கிற அவசியமே, எனக்கு அப்புறம் வரக்கூடிய நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃப்ளாஸ் சீமான்ட்ட இருக்குது. அதை நான் பல நேர்காணல்களில் பல இடத்துல பேசியிருக்கேன், ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் என்னென்ன கரெக்ட் பண்ணணுங்கிறது. பட் இந்த கூட்டணிங்கிறத வந்து அவர் உள்ளார வரமாட்டார். ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறார், அது காங்கிரஸ் வந்து தமிழின துரோகி, பாரதிய ஜனதா மனித குல துரோகின்னு அவருடைய ஸ்லோகன் அந்த மாதிரி. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த 2026 இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு சீமான் அவர்களுக்குன்னு வாக்கு நீங்கள் பிரிக்கும்போது நீங்கள் எப்படியோ கூட்டி கழிச்சிங்க, ஒரு 25-30% வெளியே தூக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கேமு பழைய மாதிரி 45% கேம்லாம் இல்லை. இன்றைக்கி 30% to 35% எடுக்கிறவங்க வந்து வின்னிங் ஆர்ஸாக மாறுவாங்க. அப்போ இந்த விஜயனுடைய ஃபேக்டர் உள்ளார வரனால இது வந்து பெரிய அளவுக்கு வந்து இட் இஸ் மேக்கிங் எ பொலிட்டிக்கல் ட்ரிஃப்ட். இப்போ நார்மலாக நம்ம பார்த்த எலெக்ஷனையோ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய கேம்பெயின்ஸோ இந்த தடவை எந்த கட்சிக்கும் வந்து வெற்றியை கொடுக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், நியூ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் கம்மிங் இன். அடுத்தது இந்த டெமோகிராஃபி, 39 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 40% பேர் இருக்காங்க. தட்ஸ் அ மம்மோத் பர்சன்டேஜ். அப்போ இவங்களை அட்ராக்ட் பண்ணணும் நீங்கள், அவங்களும். ஏன்னா இந்த பக்கெட்டை விட்டுட்டு நீங்கள் பெருசாக சாதிக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப ப்ராஸ்பெக்டிவாக இருக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக்கான பொலிட்டிக்கல் தாட் உங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இளைஞர்களை நீங்கள் கவர முடியும். ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ பொங்கலுக்கு 1000 ரூபாய்ங்கிறதெல்லாம் இது பலிக்காது. அப்போ இன்றைக்கி 35 அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சரவை இருக்குது, ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறனாலே நம்ம ஜெயிச்சிட முடியும்னா இது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு எவ்வளோ கீழ் நிலையில் வந்திருக்கிறோம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2021 18லேருந்து 38 வயசு உள்ளவங்க வாக்கு வைத்து கொண்டு தான் இருந்தாங்க. இப்போ புதுசாக பிறந்து அவங்க 30 வயசுக்குள்ளே வந்துடல, அல்லது 18 வயசுக்குள்ளே வரல. 5 லட்சத்துக்கு கம்மியாக தான் ஒரு தேர்தலையும் மேலே வர்றாங்க. போலியான ஒரு இமேஜை கொடுத்து பிரசாந்த் கிஷோருங்கிற ஸ்ட்ராட்டஜிஸையே கவுத்து விட்ட மாதிரி நம்ம விஜய் வந்து கவுத்து விட்டுறக்கூடாது. இது என்னோட அபிப்பிராயம். கண்டிப்பாக நாத்தாக்காவால் எந்த மாற்றமும் ஏற்படுத்த முடியாது. விஜய்க்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு போகும், ஒரு சீட்டாக கூட அது கன்வெர்ட் ஆகாது. பீகாரில் என்ன நடந்ததோ அது திரும்ப இங்கே நடக்கும். அதாவது ஆட்சியில் இருந்தவங்க திருப்பி ஆட்சிக்கு வருவாங்கன்ற அந்த அர்த்தத்தில் சொல்லலை. 2 திமிங்கலம் தான் போராடும், 2 திமிங்கலம் தான் பேசுவோம், மற்றதெல்லாம் அடிபட்டு போயிடும். நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் விருந்தினர்கள் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்தார்கள். மீண்டும் மற்றும் ஒரு விவாத மலர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.